guys, welcome to Eden Aquatics. So guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மீன் தான் சன்னா பெல்லேரி. ஸோ இது வந்து ஒரு அற்புதமான ஒரு ட்ராப் ஸ்னேக்கட். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அதுதான் ரெயின்போ ஸ்னேக்கட். ஸோ பல கலர்கள் இருக்குன்றாங்க. எனக்கு வந்து ரெட் அண்ட் ப்ளூ அண்டு கொஞ்சம் க்ரீனிஷ், அதுக்கப்புறம் பிளாக்கு. ஸோ அந்த மாதிரி கலர் தான் பார்க்க முடியுது. ஸோ இன்னும் என்னென்ன கலர்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ரெயின்போ ஸ்னேக்கடுன்னு கூப்பிட்றாங்க. உண்மையிலே ரொம்ப கலர்ஃபுல்லான ஸ்னேக்கடு தான். ஸோ கைஸ், இந்த ஸ்னேக்கட்லாம் வந்து நம்ம இந்தியா சேர்ந்தது தான். ஸோ நம்மளோட இந்தியன் ரிவரில் இருக்க பிரம்மபுத்திரா ரிவர், ஸோ அஸ்ஸாமில் அங்கே இருக்க ரிவர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ், இந்த தண்ணி தேங்கி நிற்கிற குளங்கள், ஸோ அங்கெல்லாம் இதை பார்க்க முடியும். சில பேருக்குலாம் தோணலாம், ஏன் ப்ரோ இந்த மாதிரி ஸ்னேக்கட்லாம் அங்கே மட்டும்தான் இருக்கான், நம்மக்கிட்ட இங்கெல்லாம் எதுவும் இல்லையான்னு. இருக்குது. நான் கூடி சீக்கிரம் அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். ஆல்ரெடி ஒன்று போட்டிருப்பேன் சன்னா கஞ்சியை பற்றி. ஸோ அந்த வீடியோ லிங்க் முடிஞ்சால் நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை தொட்டு பாருங்கள். ஸோ அது வந்து நம்ம தமிழ்நாட்டு பார்டர்ஸில் அண்டு கேரளா வாண்டெல்லாம் பார்க்கலாம். ஸோ கேரளா மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே பார்க்கலாம் அந்த மீனை. சரி, இப்போ நம்ம வந்து இதோட வாட்டர் பெராமீட்டர்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ கைஸ், முதல்ல இதோட வாட்டர் டெம்பரேச்சரை நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து 12 செல்சியஸில் இருந்து ஒரு 26 செல்சியஸ்க்குள்ளே வச்சுருந்தா நல்லாயிருக்கும் கைஸ். ஸோ நல்ல ஒரு கொஞ்சம் கோல்டு வாட்டர்லேயே சர்வே ஆகக்கூடிய ஒரு மீன் தான். ஸோ அதுக்கும் மேலேயும் 28 செல்சியஸ் வரைக்கும் இந்த மீனால் தாக்கு பிடிக்க முடியும். ஸோ கைஸ், நல்ல ஒரு ஹார்டியான ஃபிஷ் தான். தைரியமாக பிகினர்ஸ் சூஸ் பண்ணலாம். பிஹெச் லெவலுக்கு கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. 6 இருந்து 8க்குள்ளே வச்சுக்கிட்டால் போதும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபுட்டு தான். ஸோ நீங்கள் வந்து லைவ் ஃபுட்டு இருந்தால் கொடுங்க. ஸோ பெல்லட்டுக்கு ட்ரைன் பண்ணியிருந்தால் ஓகே, லைவ் ஃபுட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரோசன் ஃபுட்டு எடுக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஸோ ஸ்னேக்கடை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு லைவாக ஓடினா தான் அதை ஹண்ட் பண்ணி தான் சாப்பிடும். ஸோ அதனால் லைவ் ஃபுட்டு தான் எடுக்கும்னு எனக்கு தோணுது. சில பேர் அதை ஃப்ரோசன் ஃபுட் அண்ட் வந்து மீட் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து பழக்கியிருப்பாங்க, பெல்லட்ஸ் அந்த மாதிரி கொடுத்து. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் இந்த மாதிரி பழக்கிருக்கீங்களான்னு கேட்டு பாருங்கள். ஸோ பேபிலே அவங்க இந்த மாதிரி பழக்கியிருக்காங்கன்னா ஓகே, நீங்களும் மீட் அண்டு ஃபிஷ் பீசஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே கொடுக்கலாம். ஸோ ஓகே ப்ரோ, இந்த மீன் வந்து எவ்வளோ பெருசாக வளரும் ப்ரோ அப்படின்னு கேட்கணும்னு தோணும். ஸோ ட்ராப் ஸ்னேக்கடு தான். இது கிட்டத்தட்ட ஒரு 16-18 சென்டிமீட்டர் தான் வளரும் நம்மளோட ஃபிஷ் டேங்க்கில் வச்சுக்கிட்டோன்னா. ஸோ இதுவே இது வந்து ஒரு வைடில் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-21 சென்டிமீட்டர் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம அக்வேரியம் டேங்க் இருக்கும்போது இது 16-18 சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். இதுக்கும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து நம்மளை கொடுக்குற ஃபுட்டை பொறுத்தும் அதுக்கப்புறம் அதோட என்விரான்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு செமி பிளான்டட் டேங்க் கொடுங்க. ஸோ அதுக்கு நீந்துறதுக்கு ஒரு இடம் கொடுங்க. அண்ட் இதுக்கு ஒரு டேங்க் சைஸ் நீங்கள் வைக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரே ஒரு ஃபிஷ்ஷை மட்டும் வைக்கிறீங்கன்னா 2 ஃபீட் டேங்க் கொடுங்க, 1.5 ஃபீட் பிரெத் கொடுங்க, 2 ஃபீட் ஹைட்டு கொடுங்க. ஸோ அந்த ஹைட் கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 2 ஃபீட் டேங்க்கில் வைக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இது வைக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் ஒரு 3 ஃபீட் டேங்க் கொடுத்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் கொஞ்சம் நல்ல பெரிய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதுக்கும் நீந்த கொஞ்சம் நிறைய இடம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ரீடிங் பண்ணுற மாதிரி பிளான் இருந்ததுன்னா, ஸோ நீங்கள் வந்து மெயில் அண்ட் ஃபீமேலாக ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ எல்லாமே ஸ்லிமராக ஒன்றா தான் இருக்கும். பட் அதை வந்து நம்ம தலைகளை திருப்பி அதோட வெண்ட்லாம் பார்த்து தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக பார்த்து ஐடென்டிஃபை பண்ணோன்னா மேல் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும். அதுவே ஃபீமேல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயிறு லைட்டாக வீங்கி இருக்கும். ஸோ அது எக்ஸு வயிற்றில் வச்சுருக்கனால. ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபீமேல் மெயிலை வந்து ஸ்னேக்கடில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றது ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோட வீடியோவை முடிஞ்சால் நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை தொட்டு பாருங்கள், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கைஸ், நீங்கள் வந்து ஒன்று வளர்க்குறீங்க, ஸோ வந்து நீங்கள் இப்போ ப்ரீடிங் கூடலான்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஒரு டிவைடர் கிளாஸ் வச்சு ஒன்றுத்துக்கு பார்க்க விடுங்க. சடனாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாதீங்க. ஸோ அது மூலிமா ஃபைட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்று பார்க்க விட்டு பொறுமையாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து 1, 2, 3 கூட உங்கள் டேங்க்கில் வளர்க்கலாம். இது மற்ற ஸ்னேக்கடுக்கும் இது ஓகே தான், எல்லா வகையான ஸ்னேக்கடுக்கும் ஓகே தான். பட் அது நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து வளர்த்தி ஒன்றா பழகி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதோட அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ see you next video. Bye bye guys.